வணக்க மக்களே, நீங்க உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த 5 பானங்கள், அதாவது இந்த 5 ட்ரிங்க்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, மிக எளிதில உங்களுடைய உடல் எடையை வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாம நீங்க குறைச்சுக்கலாம். இப்போ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடான உணவு முறையை பின்பற்றுவாங்க. டயட் லிஸ்ட்ல உணவுப் பொருட்கள அதிகம் கவனம் செலுத்துவாங்க. எதை எப்படி சாப்பிடணும், எதை எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அதிக காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் புரதங்கள் நிறைந்த உணவுகள் இது எல்லாத்துக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, குடிக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பானங்கள்லையும் அதிகமாக நீங்க கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் எடையை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைச்சிக்கலாம். பானங்கள் அப்படின்னா ஆரோக்கியமான பானங்களை மட்டும்தான் நீங்க குடிக்கணும். அதே நேரத்தில் இந்த சோடா, ஆல்கஹால் இதெல்லாம் குடிக்கிறத நீங்க தவிர்த்துக்கணும். மேலும் சர்க்கரை நிறைந்த இந்த பாட்டில்கள் இருக்கக்கூடிய சர்க்கரை சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பானங்களை நீங்க அருந்தக்கூடாது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க எந்த மாதிரியான பானங்கள் இந்த ட்ரிங்க்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா தண்ணீரை நீங்கள் போதுமான அளவில் எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது நல்லது. நீரேற்றமாக இருக்கிறது எடை இழப்புக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது உங்களுடைய உடலில் எப்பவுமே வந்து வாட்டர் இருந்துகிட்டே இருக்கணும். இது வந்து உடலுக்கு தேவையான ஆற்றலை உங்களுக்கு வழங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசத்தையும் உங்களுக்கு வளர்ச்சிதை மாற்றத்தையும் சீராக்க ஆகுது. ஸோ செரிமானத்தை மேம்படுத்துது. சரியான தண்ணீர் அருந்துவது பசி உணர்வை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ குறைவாக நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அப்போ நம்ம போதுமான அளவு சாப்பிட்றதால நம்மளுடைய உடல் எடை அதிகமாகாது. இப்போ நீங்கள் ஒரு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு குறைந்தது 8 கப் 64 அவுன்ஸ்னு சொல்லுவாங்க. அது 64 அவுன்ஸ்னா 8 கப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாவே சரியான முறையில் அந்த தண்ணீர் குடிக்கிறதே உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கிறதுக்கு ஒரு முக்கிய வழியாக இருக்கும். அடுத்தபடியாக க்ரீன் டீயை வந்து நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு குடிக்கலாம். இப்போ க்ரீன் டீ ஆனது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சரியான அளவிலான உடல் எடையை மெயின்டைன் பண்ணி பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ரீன் டீயில் 0 கலோரி தான் இருக்குது. ஸோ கலோரி அளவு 0. மேலும் இந்த க்ரீன் டீ உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை விரிவுபடுத்தவும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இது வந்து ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இப்போ கிரீன் டீயில் இருக்கக்கூடிய கெஃபைன் உள்ளடக்கம், இந்த கெஃபைன் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுடைய கொழுப்பை வந்து எரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொல்றாங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தினமும் 2 கிளாஸ், அதாவது நீங்கள் காலையில் ஒரு கிளாஸ், நீங்கள் சாயங்காலம் ஒரு கிளாஸ், இந்த மாதிரி க்ரீன் டீ நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். நீங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஸ்மூத்தியை யூஸ் பண்ணலாம். உடலை புத்துணர்ச்சி ஆக்கக்கூடிய பானங்களில் ஒன்று தான் ஸ்மூத்தி. இந்த ஸ்மூத்தியில் பல வெரைட்டிகள் இருக்குது. அதிலும் விருப்பமான பழங்களில் தனித்தனியாகவோ அல்லது அதை அனைத்துமே சேர்த்தே கூட இந்த ஸ்மூத்தி வந்து நம்ம செய்யலாம். ஸ்மூத்தி வந்து எடை இழப்புக்கு ஒரு சிறந்த வழி. ஆனால் நீங்கள் அதை உணவு அல்லது சிற்றுண்டிக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவதற்கு போதுமான அளவு சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குதா அப்படின்றத நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். எனவே பழங்கள் மற்றும் சர்க்கரைகளுடைய அதிக அளவு நீங்கள் வந்து சேர்க்கக்கூடாது. அதிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸ்மூத்தியில் ஏராளமான புரதங்கள், ஃபைபர், நிறைவு உராத கொழுப்பு, விட்டமின்கள் மற்றும் தாதுக்கெல்லாம் நிறைந்திருக்கிறதால உங்களுடைய உடல் எடையை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதில் சேர்க்கக்கூடிய பழங்களில் அதிகமான சர்க்கரையும் இருக்கக்கூடாது. அதே போல் அதிகமான கலோரிகளும் ஆட் ஆகிடக்கூடாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸ்மூத்தி செய்யும் போது. ஸோ அந்த ஸ்மூத்தியை நீங்கள் எடுத்துக்கும் போது உடல் எடையை நீங்கள் குறைச்சிக்கலாம். மூலிகை தேநீரை வந்து உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மூலிகை தேநீர் எண்ணற்ற மூலிகையினுடைய கலவையாக இருக்கிறதால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது. இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூலிகை தேநீரில் கெஃபைன் இல்லாமல் இருக்கிறதால ஆரோக்கியத்திற்கு இது வந்து சிறந்தது. நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய மசாலா வகையை பொறுத்து இது வெவ்வேறு நன்மைகளை உங்களுக்கு தரும். அதே போல் நீங்கள் மிளகு கீரை தேநீரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மிளகு கீரை தேநீர் வந்து செரிமானத்திற்கும் உங்களுக்கு உதவும், உடல் எடையையும் குறைக்கும். க்ரீன் ஜூஸை நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ க்ரீன் ஜூஸ் வந்து பல்வேறு பச்சை காய்கறிகள், பழங்கள் இருந்து தயார் செய்யப்படக்கூடிய ஆரோக்கியமான பானம். ஸோ க்ரீன் வெஜிடபிள்ஸ், க்ரீன் ஃப்ரூட்ஸ் இதை வந்து வச்சு நீங்கள் இந்த க்ரீன் ஜூஸை வந்து செய்யணும். இதில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் காய்கறிகளை முழுவதுமாக சாப்பிடுவது போன்ற நார் சத்து இதில் உங்களுக்கு கிடைக்காது. எனவே நீங்கள் உட்கொள்ளக்கூடிய பழச்சாறுகளில் கவனமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய உடனடியை குறைக்கக்கூடிய முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த க்ரீன் ஜூஸ் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நீரேற்றமான பானமாக உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக உங்களை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுருக்கும். மேலும் நீங்கள் இந்த க்ரீன் ஜூஸ் தயார் செய்யும்போது அதிக அளவு காய்கறிகளை சேர்க்கிறத உறுதி பண்ணிக்கணும். ஸோ பழங்களை விடவும் நீங்கள் காய்கறிகளை அதிகமாக சேர்க்கிறது ரொம்பவே நல்லது.
ஆப்பிள் சைடர் வினிகர் பானங்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் சைடர் வினிகர் பானம் அப்படின்றது ஆப்பிள், அப்புறம் சர்க்கரை, அப்புறம் பீஸ்ட் வந்து இதில் கூட சேர்ப்பாங்க. இதை சேர்த்து தான் உருவாக்குவாங்க. இந்த சேலட்டு, சட்னி இது எல்லாத்துலேயுமே வந்து இதை சேர்த்துக்குவாங்க. ஆப்பிளை வந்து பிழிஞ்சி அதோடைய சாற்றில் சில பொருட்களை சேர்த்து இதை வந்து உருவாக்குவாங்க. ஸோ வினிகர் வந்து கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடியது. ஆப்பிள் சைடர் வினிகரில் தண்ணீர் சேர்த்து அருந்துவது நல்லது. நீங்கள் தேர்வு செஞ்ச ஆப்பிள் சைடர் வினிகரில் சர்க்கரை அல்லது செயற்கை இனிப்பு சேர்க்கப்படலை அப்படின்றத நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். நட்ஸ் மில்க்கை வந்து நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம். இப்போ நட்ஸ் மில்க் வந்து மிகவும் குறைந்த கலோரி மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்ஸ்களை பொறுத்து இரும்பு சத்துக்கான சிறந்த ஆதாரமாக கூட இது இருக்கும். ஸோ இதில் வந்து விட்டமின் இ மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்திருக்கு. மேலும் இந்த நட்ஸில் வந்து கால்சியம், விட்டமின் டி சத்துக்கள் இருக்குது. பாதாம், வால்நட், முந்திரி போன்ற நட்ஸ்களோட பால் கலந்து தயார் செய்யலாம். இனிப்பை வந்து விரும்புபவர்களுக்கும் பேரிச்சம்பழத்தோட சேர்த்து கூட அந்த நட்ஸ் பால் கலந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணீர், அதாவது இளநீரை வந்து நீங்கள் குடிக்கலாம். இந்த தேங்காய் தண்ணீர் அல்லது இளநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நீங்கள் தினமும் குடிக்கும்போது தேங்காய் தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டுகள் நிறைந்திருக்கு. இது உங்களுடைய உடலுடைய எடையை கண்ட்ரோலில் வச்சிருக்கும், கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உங்களுடைய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் வந்து சருமத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேற்கொள்ளும். ஸோ உங்களுடைய உடலில் முழுமையாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கோலோஜன் உற்பத்தியை உங்களுக்கு மேம்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் போதுமான அளவு ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த இளநீரில் இருக்கிறதால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைச்சி உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் தண்ணீரையும் அருந்தி வரலாம். உங்களுடைய உடல் எடை ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும் அப்படின்ற டயட்டில் நீங்கள் நிறைய முயற்சிகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூடவே இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.